ஹாய் ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாயா சீரியல் சீசன் 2 பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த சீனில் தம்பிக்காரன் மாயாவுக்கு ஃபோன் அடிக்கிறான். இந்த மாதிரி ஃபோன் அடிச்சு நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாயா கோவமா நான் உயிரோட தான் இருக்கேன், இன்னைக்கு நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாயா வந்து இந்த மாதிரி இந்த உலகத்துலேருந்து என்னை காப்பாற்றக்கூடிய ஒருத்தன் தான் வேணும், எனக்கு கவசமாக இருக்கணும், என்னோட அடையாளத்தெல்லாம் மறைக்கக்கூடியவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு தம்பிக்காரன் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு மாயா, உன்னோட எல்லா விஷயத்தையும் நான் ரகசியமாகவே வச்சிருப்பேன், எனக்காக ஒரு சான்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ மாயாவோட கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்சோடனே மாயாவுக்கு செம கோவம் வந்துடுது. அவங்களுக்கு பாஸ்ட்ல யாரோ ஒருத்தவங்க கையை பிடிச்சிருக்க மாதிரியும் ஞாபகம் வருது. அவன் மாயாக்காக வாங்கி வச்சிருந்த பிரேஸ்லெட்டை மாயா கையில போட்டு வரான். அதை மாயா தட்டி விட்டுட்டு காதலோட வலிலாம் என்னன்னு எனக்கு தெரியும், அது வந்து தாங்கிக்க முடியாத ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவையும் ஃப்ரெண்டுக்காரியும் காட்டுறாங்க. மாயாவை சேவ் பண்ணார் இல்லையா ஹீரோ, அவர் கையில் அடிபட்டிருக்கு. அதுக்கு ஃப்ரெண்டுக்காரி மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து இந்த மாதிரி இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் ஃப்ரெண்டுக்காரி ஒன்று அதெல்லாம் நீ எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நீ மீனை விற்கிறியோ பில்டிங் விற்கிறியோ என்னமோ பண்ணிட்டு போ அப்படிங்கும். சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. நீ சாரி சொன்னால் நான் மன்னிச்சிருவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அப்புறம் ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவ ஒரு வினோதமான பொண்ணா இருக்கா, அவ என்ன நினைச்சுக்கிறாங்கிறத என்னால் புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது, ஆனால் என்னால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், அவ ஒரு நாள் என்ன கொல்ல போறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்டுக்காரி சொல்றான், ஆனா அவங்க நினைச்சாதானே நம்ம கம்பெனிக்கு உதவ முடியும், அப்பதானே இன்வெஸ்டர்லாம் நமக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் தம்பிக்காரனும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து தம்பிக்காரனை பார்த்து பேசுறான். என்னாச்சுடா ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க பேசுறது எனக்கு சுத்தமாவே புரியலண்ணா அப்படிங்கும். அப்படி என்னதான் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த மாதிரி காதலோட வலி புரியும், அது யாராலையும் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ பாட்டி போயிட்டானா, அப்படி என்னை காதலிக்கிறானானே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அவன் வந்து தம்பிக்கு வந்து அட்வைஸ் பண்றான். அவளுக்கு காதலோட வலி புரியுதுன்னு சொன்னா என்ன சொல்ல வரான்னு நீ நினைக்கிற, அவ ஒன்னு காதலிக்கிறான் ஆனா அதை வெளிப்படுத்தத்தான் மாட்டேங்கிறா, நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம். தம்பிக்காரன் ஒரே ஹாப்பி ஆயிடுறான். அப்புறம் ஹீரோ தம்பிக்காரனை பார்த்து சொல்றான், இந்த மாதிரி இந்த விஷயத்த நீ அப்பா கிட்ட சொல்லாத அப்படிங்கும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் நீங்க இந்த பொண்ணு விஷயம்னு வந்தா மட்டும் அப்பா கிட்ட சொல்லாதன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ண மாதிரியும் அதை அப்பா பிரிச்சு விட்டா மாதிரியும் நீங்க பேசுறீங்க அப்படிங்கும். ருத்ரா பிளாஷ்பேக்ல ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ண மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஹீரோ தம்பிக்காரனை பார்த்து, நீ பெரிய பையன் ஆயிட்ட, நீ ஒன்றும் சின்ன பையன் இல்லை, உனக்கு எல்லாம் புரியும், நீ தான் உன்னோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கணும், அதனால தான் நான் சொல்றேன் அப்படிங்கும். தம்பிக்காரனும் ஆமா இல்லை நான் பெரிய பையன் ஆயிட்டல, சரி சரி நான் இனிமேல் நானே சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்குதுவோ. இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரி ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புறா. உடனே ஹீரோ கேட்டுட்டு என்ன கண்ட நேரத்துலலாம் கிஃப்ட் அனுப்புற அப்படின்னு சொல்லும் போது, எந்த நேரத்தில் வேணாலும் கிஃப்ட் அனுப்பலான்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு நீயே எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்க மாட்டியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு கஞ்சன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே கோவம் வந்துடுது. என்னது நான் கஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு இரி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வளர்க்குற நாயை கூப்பிட்டு, இந்த மாதிரி அனன்யா வருவா, நீ வந்து அவள் வரும்போது நல்லா குலைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். அப்புறம் காலிங் பில் சத்தம் கேட்குது, யாருன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறாங்க. அந்த நாயை அவன் சொன்ன மாதிரியே குலைக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் வெளியில் நிற்கிறது ஃப்ரெண்டுக்காரே இல்லை, அங்கே கொரியர் பாய் தான் நிற்கிறாரு. அப்புறம் அதை பிரித்து பார்க்குறாரு, அதில் கேக் தான் இருக்குது. என்ன கேக் அனுப்பியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது மாயா பண்ணுற டார்ச்சர்லாம் நீ தாங்கிக்கிறல நம்ம கம்பெனிக்காக, அதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் அந்த பக்கம் மாயா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோ அட்டன் பண்ணுறாரு. நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னு கேட்கும்போது, நாளைக்கு 6 மணிக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எங்கன்னு அப்படி ஹீரோ கேட்கறதுக்குள்ள மாயா கட் பண்ணிடுறாங்க. அது ஹீரோக்கும் உடனே கோவம் வந்துடுது. இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நான் பேசுகிறேன் அவள் பாட்டி கட் பண்ணிட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை தானே நீ எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் ஆகுது. ஹீரோ இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ ஒரு ஆள் வருவார், அவர் ஒன்று அடிப்பார், நீ வந்து தாங்கிக்கணும் அப்படிங்கும். எவ்வளோ மணி நேரம்னு கேட்கும்போது 4 நிமிஷம் 44 செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உடனே அவரும் ரெடி ஆகிடுறாரு. ரெண்டு பேருமே வந்து அவர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஹீரோ அந்த வழியை தாங்கிக்கிட்டு இருக்காரு. உடனே மாயா ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி அந்த டைமரை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஹீரோ உடனே ஏன் மாயா ஆஃப் பண்ண, என்னால் வழியை தாங்கிக்க முடியும், இந்த கான்ட்ராக்டில் நீ சைன் பண்ணியே ஆகணும், நான் வந்து எல்லா வழிகளையும் தாங்கிப்பேன், என்னால் முடியும், நீ ஏன் ஆஃப் பண்ணாதுக்குள்ள அப்படின்னு நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஃப்ரெண்டுக்காரி கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. உடனே மாயா சொல்றாங்க, அதில் போய் அட்டன் பண்ணு அப்படிங்கும். ஃப்ரெண்டுக்காரி கிட்ட ஹீரோ கோவப்படுறாரு. உன்னால கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியாதா, நான் தான் அப்புறம் அடிப்பேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, மாயா நம்ம கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, ஏன் கூட தானே இருக்கா, எப்படி சைன் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, மாயாவோட மேனேஜர் ட்விட்டர்ல போட்டிருக்காரு, இந்த மாதிரி ருத்ரா பப்ளிகேஷன்ல மாயா சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ மாயாவை பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல மாயா இல்ல, இவரை புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு ஹீரோ. ஹீரோ ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அனன்யா இல்லை, எங்கே போயிட்டா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க.
அப்புறம் ஃப்ரெண்டுக்காரி சொல்றா, இந்த மாதிரி நான் வேற வேலையா வந்திருக்கேன் அப்படிங்கும். நம்மள கம்பெனியை விட்டா உனக்கு வேற வேலையே இல்லையே, அப்படி என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது, நீ போனை வை நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. உடனே ஹீரோவும் சரி இன்னைக்கு நான் எல்லா வேலையும் நானே தனியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போறாரு. ஃப்ரெண்டுக்காரி ஹீரோ அப்பா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஹீரோ அப்பா வந்து ஃப்ரெண்டுக்காரிட்ட யாருமா அந்த இன்வெஸ்டர், யார் அந்த ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கிள் என்னால எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஆஃபீஸ்ல போய் பார்க்குறாரு. மாயா தான் அந்த எம்டி சேர்ல உட்காந்துருக்காங்க. உடனே ஹீரோக்கு கோவம் வந்தது. இது என்னோட கம்பெனி, என்னோட சீட்டு. நீ வரணும்னா ஃபர்ஸ்ட் மே ஐ கம்மின்னு கேட்கணும். அதுக்கு நான் யாருன்னு கேட்கணும். அப்ப நீ மாயா, நான் ரைட்டர் அப்படின்னு நீ சொல்லணும். நான் விருப்பப்பட்டாதான் நீ உள்ளார வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே மாயாவும் எந்திரிச்சு போயிட்டு மே ஐ கமின் அப்படிங்கும். ருத்ராவும் யாரு அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் இன்வெஸ்டர் அப்படிங்கும். ருத்ரா ஷாக்கா திரும்பி பார்க்குறாரு. என்னது இன்வெஸ்டரா அப்படிங்கும். ஆமா நான் தான் உன்னோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தான் இந்த கம்பெனியோட பாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நீ தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு நினைச்சிருந்தா நீ முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாயா சொல்றாங்க, நீ உன்னோட அப்பா உதவி இல்லாம இருக்கியான்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துடுது. இது என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், இதை நானா உயர்த்தின கம்பெனி, இதுல எங்க அப்பாவோட தலையீடு எங்கேயுமே இருந்திருக்காது. இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன தெரியுமா பண்ணோம், தன்னை விட யாரையும் மேல வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாயா சைன் பண்ண அந்த கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டுடுறாரு. உடனே மாயா சொல்றாங்க, இந்த மாதிரி நீ கிழிச்சு போடுறதால மட்டும் எல்லாம் முடிஞ்சிடாது, நான் உனக்கு என்னைக்குமே தேவைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரியும் ஹீரோட அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் யாருமா புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா, எல்லாரும் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறாங்க, இதெல்லாம் ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கிள் எங்களை நம்புங்க, நாங்கள் இந்த கம்பெனியை நல்லபடியாக கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறவரை பார்த்தா அவருக்கும் ஒன்று கம்பெனி நடத்த தெரியாமல் இருக்கணும், இல்லை உங்களை எதுலையாவது மாட்டி விடுறதா இருக்கணும். நீ உடனே வந்து ருத்ராவை ஸ்டாப் பண்ண சொல்லு அனன்யா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே நான் எம்ஜேன்னு சொல்கிறது ஹீரோவோட அப்பாவை தான். ஷார்ட்டாக நான் எம்ஜேன்னு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அங்கிள் நாங்கள் எடுத்த முடிவில் வேணால் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த புக்கை கொஞ்சம் படித்து பாருங்கள், இது வந்து உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் தான் அந்த புக்கில் இருக்கிற நேமை மாயா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜே பார்க்குறாரு. ஹீரோ மாயா பேசினதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ மாயா சொல்லியிருப்பாங்க, நான் உங்ககிட்ட 3 டெஸ்ட் வச்சதே அந்த அர்ப்பணிப்பு, ஆர்வம், விசுவாசம் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்காங்கிறத பார்க்கறதுக்காகத்தான். மீன் மார்க்கெட்டில் நீனும் நல்லா வித்து காட்டின, ஸோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீ என்னோட புக்கை வித்து காட்டுவா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் இன்னொரு டெஸ்ட் எதுக்குன்னா, நீ உன்னோட உயிரை பற்றி மட்டும் யோசிக்காம என்னோட உயிரை காப்பாத்தின, ஸோ நீ மற்ற என்னோட புக்கை நீ எப்படியும் வித்து காட்டிடுவ. நீ தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறவன் எப்படி என்னோட புக்கை விற்பான் அப்படிங்கிறத நான் யோசித்தேன். அப்புறம் அந்த ஃபைட் கிளப்ல நான் உனக்கு எந்த அளவுக்கு முக்கியம் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அதனால தான் இந்த 3 டெஸ்ட்டை நான் உனக்கு வச்சேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் மாயாவோட காரை நிப்பாடி திருப்பி கம்பெனிக்குள்ள கூப்பிடுறாரு. அப்புறம் ஹீரோவும் மாயாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாயா வந்து, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம், இந்த மாதிரி நீ என்னை பத்தி வெளியில எங்கேயும் சொல்லக்கூடாது, ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் என்னை கூப்பிடக்கூடாது, என்னை பத்தி நீ எந்த விஷயத்தையும் நீ வெளியில ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும், நீ உன்னோட புக்கை எப்படி வித்து காட்டணுங்கிறது எனக்கு தெரியும், அதெல்லாம் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இதுக்கெல்லாம் ஓகேனா சொல்ல, நான் சைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சைன் பண்ணிடுறாரு. அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டுக்காரி அந்த இடத்துக்கு வரா. அப்போ வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு ஹீரோ. இந்த மாதிரி இது என்னோட ஃப்ரெண்ட் அனன்யா, இது மாயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டையும் சொல்லிட்டு அனன்யா கிட்ட சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நம்ம கம்பெனியில் 40% வந்து மாயா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கும். மாயாக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. ஹீரோவை பார்த்து ஒரு முறைக்கிறாங்க. ஏய் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இவ்வளோ இந்த கம்பெனியோட பார்ட்னர் தான், நீ 40% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 60% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இவ சைனும் உனக்கு முக்கியம் தெரியும்ல அப்படின்னு சொல்லவும், அனன்யா நீ சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ. உடனே அனன்யா முழிக்கிறா. ஏன்னா ஹீரோ மாயாவோட அக்ரிமெண்ட்டை வக்கீலுக்கு அனுப்பியிருப்பாரு, அந்த வக்கீல் எம்ஜேக்கு அனுப்பியிருப்பாரு. அது மூலயமா எம்ஜேக்கு தெரிஞ்சிருது இந்த மாதிரி இந்த ரைட்டர் வந்து தன்னை பத்தின எந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஸோ நம்ம முதல்ல அதை தான் பண்ணணும், அவளை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணு, அதை தெரிஞ்சா அந்த ரைட்டர் வந்து ஓடி போயிடுவா, இன்வெஸ்டரும் கிடைக்க மாட்டாங்க, நான் தான் என்னோட பையன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும், வேற யாரும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சிருக்காங்க இல்லையா, அந்த ரைட்டரை பத்தி நீ ப்ரெஸ் மீட் கிட்ட சொன்னா உங்க கம்பெனிக்கு நல்ல லாபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம். அனன்யா இந்த பிளான் எல்லாம் எதுவும் புரியாம சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்டை கூப்பிட்டுருப்பா. அதனாலதான் ஹீரோ சைன் பண்ண சொல்லும் போது அனன்யா முழிச்சிருப்பா. உடனே சரின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிடுறா. அப்புறம் மாயா அந்த இடத்த விட்டு கிளம்பி போகும்போது அப்பதான் வந்து ஃப்ரெண்டுக்காரி ஹீரோ கிட்ட சொல்றா, இந்த மாதிரி நான் வந்து பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லுவோம். ஓ ஷிட், ஏன் நீ இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த மாயாவை தடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கான். மாயா அது தெரியாம வெளியில போய்கிட்டு இருக்கும் போது அப்பதான் பிரஸ் மீட்டை பாக்குறான். மாயாவுக்கு ஒரு நிமிஷம் பயம் வந்துருது. ஹீரோ ஆனா மாயாவை தடுத்து நிப்பாட்டிடுறாரு. மாயாவுக்கு கோவம் வந்துருது. நான் தான் இப்பதானே சொல்லிட்டு வந்தேன், என்னை பத்தி எந்த விஷயமே வெளியே தெரியக்கூடாதுன்ட்டு, எதுக்கு நீ ப்ரெஸ் மீட்லாம் அரேஞ்ச் பண்ண அப்படின்னு கேட்கும். நான் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ண நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லுவான். சரி உன்னை பத்தி எதுக்கு நீ வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ என்ன மற்றவங்களை பழிவாங்க போறியா, நீ என்ன டெரரிஸ்டா, நீ ஒரு ரைட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான்.
அந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரி மாயா கிட்ட வந்து இந்த பிரஸ் மீட்டை நான் தான் அரேஞ்ச் பண்ணேன், ருத்ராக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஃப்ரெண்டுக்காரி ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு, நீ ஏன் மாயாட்டெல்லாம் இப்படி பேசுற, அவங்க நமக்கு இப்ப ரொம்ப முக்கியம், போய் அவங்கள போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ, உனக்காக நான் போய் சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதெல்லாம் ஓரமா நின்று மாயா பாத்துக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரையும் பிரிக்கிறது ஒரு சிரமமா தான் இருக்கும் போல நமக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது.